ஸோ எஸ் பசங்களா, எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன மேம் ஹாப்பி நியூஸ் அப்படின்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, எஸ் உங்களோட வெக்கேஷன் முடிய போகுது. மேம் அது பேட் நியூஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு அது வந்து ஐயோ ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும். பட் நிறைய பேருக்கு ஐயோ நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு பயத்தை தாண்டி ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் அந்த ஒரு ஃபியர்லாம் தாண்டி அந்த எக்ஸைட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஸோ எஸ், நம்மளோட வெக்கேஷன் பசங்களாம் முடியாத போது இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களோட ஸ்கூல் வந்து ரியோப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்கூல் ரியோப்பனுக்கு யாரெல்லாம் வந்து எக்ஸைட்டடாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க, மேம் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். why are you feeling excited அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ஆல்ரெடி போல் போட்டதில் நிறைய பசங்க சொன்னாங்க, மேம் நான் வந்து ஸ்கூலுக்கு எதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னா, மேம் வீட்டில் இருந்தால் வீட்டில் வந்து ஏதாச்சும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மேம், ஆனால் ஸ்கூலுக்கு போனால் அப்படி கிடையாது, நான் பாட்டுக்கு ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டே இருப்பேன், நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவேன், ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்கும் மேம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்கும், ஸ்கூலுக்கு எதுக்காக நீங்கள் எக்ஸைட்டடாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எஸ், ஓகே மேம் எனக்கு ஸ்கூல் ரியோப்பன் ஆக போகுது, பட் இருந்தாலுமே ஒரு மாதம் 1.5 மாதம் நான் லீவில் இருந்துட்டேன். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாலும் நம்ம பசங்க தான் வந்து ரீல்ஸாக போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க. எப்படி ரீல்ஸு அப்படியே சமைக்கிறது, அப்படியே ஏதாச்சும் விளாக் போகிறது, ட்ரிப்பு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஸ்னாப்பு ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து வெக்கேஷனை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த நம்மளோட வெக்கேஷன் மே மாதத்துலேயே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அதெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் தான் வந்து எனக்கு சொன்னாங்க, மேம் இல்லை போர் அடிக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ வெக்கேஷன் மூடு நம்மளுக்கு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஸ்கூல் ரியோப்பன் ஆக போகுது. ஸோ பசங்களா, இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸ் மூடை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நீ சீரியஸாக படிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் போகிறப்பெல்லாம் வந்து நான் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஒர்க் ஹாலிடே ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் வந்து கடைசி எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல் ரியோப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா ஹோம்ஒர்க்கையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சு எழுதிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆள் கிடையாது. எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சு வச்சிருவேன். இப்பயும் அப்படியா அப்படின்னா கிடையாது. பட் அந்த டைமில் எனக்கு அந்த மாதிரி இருந்ததுனால ஐ வாஸ் வெரி 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 ஜாலி, என்ஜாய் பண்ணி என்னோட லீவை நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடினாலும் எனக்கு வந்து டென்ஷனே இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், ஸோ தட் உனக்கு அடுத்த நாள் ஸ்கூல் போகிறப்ப எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் ரிலாக்ஸ்டு மைண்டோட போகலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன பண்ணால் நீ அடுத்த வருஷம் ஸ்கூல் போகிற அப்படின்னா, அடுத்த வருஷம் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, நீ வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போகிற 8th-லேருந்து 9th போவீங்க, 9th-லேருந்து 10th போவீங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயம் தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன். இந்த 10 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், கண்டிப்பாக உன்னோட ஸ்கூல் ரியோப்பனிங் நாள் வந்து சூப்பராக இருக்க போகுது, அடுத்த ஸ்டாண்டர்டுமே சூப்பராக இருக்க போகுது. சரியா? ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் திஸ்? எஸ் பசங்களா, நம்ம பசங்க வந்து ரெடியாக இருப்பீங்க, பிகாஸ் யூ ஆர் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சனலைஸ் யுவர் பேக் பேக். ஓகே, எல்லாருக்குமே ஸ்கூல் ஓப்பன் ஆகுற அப்படின்னா, நான் பெரிய பொண்ணு 8th 9th எனக்குலாம் பேக்லாம் வாங்கி தர மாட்டாங்க, மேம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப தான் மேம் பேக்லாம் நான் ரெடி பண்ணேன், நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்காதீங்க. பேகை அழகாக வந்து செட் பண்ணுறதே வந்து ஒரு சூப்பரான விஷயம். சரியா? ஸோ உன்னோட பேக் நீ ஒரு புது ஸ்டாண்டர்டுக்கு போகிற அப்போ அந்த பேகை வந்து எப்படிலாம் நம்ம வந்து ரெடி ஆக்கிக்கணும். ஸோ புது பேக்னால் புது பேக் வாங்கிக்கோங்க, இல்லை பழைய பேக்னால பழைய பேக்கை துவச்சி போட்டுட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்கணும், என்னென்ன புக்ஸ்லாம் தேவை, டெய்லியும் டைம் டேபிள் படி நான் அடுக்கி வைப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். அண்ட் நிறைய புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்க, அன்னன்னைக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் ஒரு பவுச் எடுத்து வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, கீ செயின் மாட்டுறதுலாம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உனக்கு தேவையான ரஃப் நோட் புக், பேப்பர், ஸ்கெட்சஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்து இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே போய் மற்றவங்க கிட்ட வாங்கினா நல்லா இருக்காது இல்லையா? டீச்சர்ஸ் கிட்ட திட்டவும் வாங்க மாட்டீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பேக் பேக்கை நீ என்ன பண்ணணும், நீ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. உனக்கு தேவையான கீ செயின்ஸு, நீ எங்கேயாச்சும் வெக்கேஷன் போயிருப்ப, அங்கே ஏதாச்சும் வாங்கியிருப்ப, அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன்னா எப்பயே எடுத்து வச்சுக்கோ. ஓகே, ஸோ அதை பார்த்தாவே உனக்கு டெய்லியும் வந்து நல்லா இருக்கலாம் ஏன் பேக் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பை ஆர் மேக் ஒன் ஃபன் ஸ்கூல் சப்ளை. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீ வந்து எதுவும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம்,
ஓகே, அதாவது நான் வந்து நார்மலாக பால் பென் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இனிமேல் நான் வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ண போகிறேன், நான் கிளிட்டர் பென் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து நீ உன்னோட பேக்கில் வந்து எடுத்து வச்சுக்கோ. ஸோ தட் உனக்கு டெய்லியும் வந்து அதை யூஸ் பண்ணுறப்ப யூ வில் கெட் சம் ஹாப்பினஸ். சரியா? ஸோ இது வரைக்கும் நீ ஹைலைட்டரில் யூஸ் பண்ணதே இல்லை படிக்கிறப்ப அப்படின்னா யூ கேன் யூஸ் ஹைலைட்டர்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து எரேசர், நான் நார்மல் எரேசர் வச்சுருந்தேன்னா இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு அழகான ஒரு எரேசர் வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன்னோட அந்த போரிங்கான அந்த ஸ்கூல் ரூட்டீனை வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக மாற்றும். சரியா? அண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு ஃபைல், ஏன்னா நிறைய டெஸ்ட் பேப்பர்லாம் உனக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது, அண்ட் கொஷின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கார்டு, இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு பேப்பர்லாம் அலங்கோலமாக வந்து பேக்கில் வச்சுக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு ஃபைல் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டேக் அ பிஃபோர் ஸ்கூல் செல்ஃபி. ஓகே, ஸோ நம்ம பசங்களாம் ஜென்ஸி கிட்ஸ், ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ நான் ஸ்கூலுக்கு ரெடி, ஓகே இவ்வளோ நாள் வந்து வெக்கேஷன் மோட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஸ்டோரி போட்டிருப்ப, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பேன். இப்போ வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற மோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செல்ஃபிஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் நீ வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஒரு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு அம்மா அப்பா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. It will be good. Okay, and next pack a special first day snack. Okay, so actually பார்த்தனா என்னோட சிஸ்டர்ஸ்க்கு இந்த ஹேபிட் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அம்மா எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க, ஏன்னா அது ஒரு எக்ஸைட்டிங்கான டேல, அதனால ஃபர்ஸ்ட் நாளுக்கான மீல் வந்து அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லிச்சுக்கோங்க, நீ கடைசி நேரத்தில் போய் சொல்லாத. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எனக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி ஹெல்த்தியாக ஏதாச்சும் வந்து பேக் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரியா? ஓகே, ஸோ சாக்லேட்ஸ்னால் கூட நல்ல சாக்லேட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே நீ கடைசி நாள் பண்ணக்கூடாது, நீ வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இன் ஹேண்ட் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு கெட்டிங் ரெடி மார்னிங் பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ இனிமேல் வந்து எல்லாருமே வந்து அவசரமாக தான் எப்பயுமே ஸ்கூலுக்கு போவாங்க. பட் ஆனால் நான் இந்த மாதிரி அவசரமாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் ரிலாக்ஸ்டாக போவேன். ஓகே, ஸோ மார்னிங் வந்து எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோன்னா அம்மா வந்து ரேடியோவில் பாட்டு, சாமி பாட்டு போட்டிருப்பாங்க, அந்த பாட்டுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகும். அது மாதிரி உனக்கு ஒரு பிளேலிஸ்ட் நீ வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளான் ஒன் கொஸ்டின் டு ஆஸ்க் அ ஃப்ரெண்ட் ஆன் டே 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் தெரியுமா, எல்லாரும் வந்து ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் இவங்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும், இவங்கிட்ட இந்த கொஸ்டின், டே நீ இங்கே போனியேடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய பேச முடியும். அப்புறம் மற்ற நாளில் பேசுகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் நாள் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் வரும், ஓ நீங்கள் போனியாங்க இது இருக்கா அப்படின்லாம் வந்து பேசலாம் நம்ம. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டெக்கரேட் யுவர் நோட் புக் கவர். டே பசங்களா, நீ வந்து நோட் புக்ஸ்லாம் வந்துருக்கோம், ஸோ அதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க, லேபிள் ப்ரௌன் ஷீட்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் இனிமேல் நீ மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ காலையில் ஏஞ்சோடனே நான் வந்து ஒரு 5 minutes எக்ஸசைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ருட்டீனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் டெய்லி அலாரம் இந்த டைமை வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போவே உன்னோட ருட்டீனை வந்து நீ வந்து பில்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மற்றவங்களை யாரும் தொல்லை பண்ண மாட்டேன், என் பேகை நானே வந்து பேக் பண்ணிப்பேன், நானே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிப்பேன், நானே என் பேகை வாஷ் பண்ணுவேன், யாரும் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் நானே எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போவே இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் வந்து எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க ஸ்கூல் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ சீயிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் டீச்சர் யாருன்னு எனக்கு தெரியல, அதை பார்க்குறதுக்காக, லஞ்ச் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பசங்களா, ஸோ வெக்கேஷன் எண்டாக போகுது இல்லையா? ஸோ இந்த வெக்கேஷன் எண்டிங் வந்து ஸோ நல்லதாக வந்து அமையணும். ஸோ எண்ட் ஆஃப் தி வெக்கேஷன் ஒரு நல்ல ஒரு சீக்கிரமாக தூங்கிடுங்க. ஓகே, எந்த ஒரு கிளட்டரும் இல்லாமல் நைட்டு லேட்டாலாம் தூங்காமல் காஸியாக பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்குங்க. ஓகே, ஒரு புக் படிச்சுட்டு தூங்குங்க, உனக்கு ஃபேவரட் ஷோ பார்த்துட்டு தூங்குங்க. ஓகே, ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். இனிமேல் அடுத்த வருஷம் நீ சூப்பராக வந்து படிக்கணும் அப்படின்னா முன்னாடியே பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சப்ஜெக்டில் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் உன்னோட இந்த அகாடமிக் கோல்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோ. இங்கிலீஷில் நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுவேன், மேத்ஸில் நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் டெய்லியும் சால்வ் பண்ண போகிறேன், சயின்ஸில் நான் டயக்ராம்ஸ் வரைஞ்சி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அகாடமிக் கோல்ஸை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உன்னோட டெய்லி கோல்ஸ் அதுக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உன்னோட ருட்டீன் கோல்ஸ், அதாவது இனிமேல் நான் காலையில் 5 o'clock எந்திரிக்க போகிறேன், அண்ட் ஈவினிங் வந்தோடனே 5 to 6 நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிடுவேன், 6 to 6 நான் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன்னு சொல்லிட்டு உன்னோட பிளான், டெய்லி பிளானை வந்து ஸ்டிக் பண்ணி உன்னோட ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கோ. இதுதான் நீ வந்து இப்போ நீ பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ சூப்பராக வந்து ஸ்கூலுக்குள்ளே போகலாம். ரீஓப்பனிங் டே வந்து உனக்கு சூப்பராக இருக்க போது, அற்புதமாக இருக்க போது. அண்ட் இந்த
இயருமே வந்து உனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்க போது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ எதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் போகிறீங்களா? உங்களுக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ பசங்களா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு தேரி எஸ்எஸ்எல்சி பேட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே நிறைய கொஷின்ஸை வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்க போது. இதை தாண்டி உனக்கு லைவ் கிளாஸஸ், உனக்கு ரெக்கார்டிங்ஸாகவும் அவைலபிளாக இருக்க போது. நீ எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் வீக்கெண்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டெடிகேட்டட் டவுட் சால்விங் செஷனும் இருக்க போகுது. மேம் இதெல்லாமே கொடுக்குறீங்களே, ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து நான் என்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ காசு இல்லைன்னு நினச்சிங்கன்னா பசங்களா இது எல்லாமே இந்த தேரி எஸ்எஸ்எல்சி பேட்ச்சில் வந்து இருக்க போகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 999 மட்டும்தான். ஸோ ஆஃபர் சீக்கிரமாக முடிய போகுதா பசங்களா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் போகிற கனவு வந்து சும்மா இல்லை, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறோம். உங்கள் கூடயே இருந்து ஃபுல் மென்டர்ஷிப் கொடுத்து கைடன்ஸ் கொடுத்து சென்டம் கனவை நிறைவேற்ற போகிறோம். கண்டிப்பாக பசங்களா தேரி எஸ்எஸ்எல்சி பேட்சை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.